ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் சிலர் செய்த தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இவங்க இந்த காரியத்தை எனக்கு செஞ்சுட்டாங்க, அவங்கள நான் இன்றைக்கி என்னால் மன்னிக்கவே முடியலை என்று சொல்லி ஆனால் நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க செய்த செயல்களினால் நீங்கள் அவங்களை மன்னிக்க முடியாதபடி இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இன்றைக்கு ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலமாக அவர் பேசுகிறார். ஏன்னா பகையோடு நம்ம பரலோகத்திற்கு போகவே முடியாது. நம்ம காணிக்கையை செலுத்தும் போது கூட உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை இருந்தால் என்ன பண்ணு, முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கையை செலுத்து என்று இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை அவர்கள் செய்த காரியத்தினால் மன்னிக்க முடியாதபடி நாம் இந்த வேலையில் இருந்தால் அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியவே முடியாது. அப்போ இன்றைக்கு நான் மற்றவங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிக்க முடியலையே. நீங்கள் இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஏசப்பா என்ன செய்கிறாங்க, நாம் எப்படி மற்றவங்களுக்கு மன்னிக்கிறோமோ அதே போல் தான் ஏசப்பாவும் நமக்கு மன்னிப்பாங்க என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் மார்க்கு 11:25 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் ஒருவனுக்கு யாதொரு குறையுண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறபடி மற்றவங்க குறையும். யார் யாருக்கு நீங்கள் குறைப்பட்டிருக்கிறீங்களோ அவர்களுடைய குறைகளை என்ன செய்யுங்க, மன்னிங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் நம் தப்பிதங்களை மன்னியாதிருப்பாராம். நீங்கள் இதே அதிகாரத்தில் 24 வாசிப்பீங்கன்னா, நம் ஜபங்கள் கேட்கப்படாததற்கு காரணமும் இதுதான். அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். எவைகளை கேட்கீங்களோ அவை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அதுக்கப்புறம் அதே அடுத்த வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம் ஜபம் இன்றைக்கு கேட்கப்படணும்னா நாம் ஜெபிப்பதற்கு முன்னே அந்த காரியத்தை கர்த்தர் தருவார், நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதே போல் உங்களுக்கு யாருமே ஏதாவது ஒரு குறை ஒரு கசப்பு இருக்குமானால் அவர்கள் என்ன செய்யணும், அந்த குறைகளை அவர்களுக்கு மன்னிக்கணும். அப்போ நாம் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா ஏசப்பாட்ட மன்னிப்பு இருக்கான். சங்கீதம் 134 உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:10 ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பு உண்டு. தேவனிடத்தில் இரக்கமும் இருக்கு, மன்னிப்பும் இருக்கு. ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நாம் இன்றைக்கு ஒரு சில நபர்கள் மேலே கோபமாக போனால் அந்த கோபம் அந்த மனிதர்கள் மேலே நீதியை அவர் நடப்பிக்க முடியாதபடி அது தடையாக இருக்கும். ஆகவே இந்த வேலையில் நாம் என்ன செய்யணும், அதை மன்னிக்கணும். இன்னும் உங்களுக்கு மன்னிக்க முடியலையா? ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு முறை ஒரு ராஜா ஒரு 10 நாய்களை வளர்த்தாராம். அந்த நாய்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்தார். அவருக்கு என்ன குணம்னா, யாராவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா உடனே என்ன செய்வார், அந்த நாய்களுக்குள்ளே தூக்கி அந்த மனிதர்களை போட்ட உடனே அந்த நாய் என்ன செய்யும், அவங்களை கடித்து கொலை செய்து விடும். அப்படிப்பட்ட தண்டனையை தான் அந்த ராஜா இந்த மனிதர்களுக்கு கொடுப்பாராம். யார் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கவே மாட்டாராம். அப்போ ஒரு நாள் அவரோடு கூட அவனுக்கு உதவியாக இருந்த, எல்லா காரியத்திலும் உதவியாக இருந்த ஒரு நபர் ஏதோ ஒரு சின்ன தவறு செய்து விட்டார். அப்போ இந்த ராஜா என்ன பண்ணார்னா, அவருக்கு இதே தண்டனையை தான் கொடுத்தார். அப்போ அந்த ராஜாட்ட இவர் போய் கேட்டார், ராஜா இந்த தண்டனை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் நிறைவேற்றுங்க. சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த நபர் சொன்னாராம், அந்த குற்றவாளி, நீங்கள் வளர்க்குற இந்த நாய்களுக்கு நான் ஒரு வாரம் சாப்பாடு போடுறேன், அந்த வேலையை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் அந்த வேலையை சரி பார்த்துக்கன்னு சொல்லிட்டாராம். இவரும் கரெக்டாக 10 நாள் அதுக்கு கரெக்டான வேலையில் சாப்பாடு போட்டு அதை நல்லா கவனித்தாராம். அடுத்தவருடைய தண்டனை நாள் வரும்போது அந்த நாய்களெல்லாம் அவுத்து விட்டு இந்த மனிதரையும் இந்த குற்றவாளியையும் அந்த நாய்க்குள்ளே கொண்டு போட்டாராம். பார்த்திங்கன்னா அந்த நாய் என்ன செய்யலை, இந்த நபரை ஒன்றுமே செய்யலை. ஏன் ஒன்று செய்யலைன்னா, அந்த நாய் நன்றி உள்ளது தானே. அதனால் இத்தனை நாள் எனக்கு சாப்பாடு போட்ட இந்த மனிதனை எனக்கு அடிப்பதா என்று சொல்லி அந்த நாய் என்ன செய்யலை, ஒரு நாய் அவர் மேலே வாய் வைக்கவே இல்லையா. இதை பார்த்த உடனே அந்த நபர் சொன்னாராம், ராஜா பாருங்கள், நான் ஒரு 10 நாள் தான் இந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டேன், அது அந்த நன்றிக்காக என்ன செய்யலை, இன்னைக்கு அடிக்கலை. ஆனால் உங்களுக்கு நான் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறேன், அந்த நன்மையெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காகவே செலவு பண்ணேன், எவ்வளவோ எனக்கு கூட நான் சில காரியங்களை செய்யாதபடி எல்லாம் உமக்காக நான் உழைத்தேன். ஆனால் அந்த நன்மைகளெல்லாம் நீர் பார்க்காம நான் செய்த சின்ன தவறுங்க நினைத்து நீர் என்ன செய்தீங்க, என்னை தண்டிச்சிங்க என்று சொல்லி உடனே அந்த ராஜாவுக்கு தெளிவு வந்தது. ஆமாம், நாம் எவ்வளோ நன்மை
செய்தான், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன தீமைக்காக, ஒரு சின்ன குறைக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவனை தண்டிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த நாய் அந்த ராஜாவுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஆகவே இந்த வேலையிலும் நாம் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சில நபர்களை நீங்கள் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிக்கணும். ஏசப்பா அவரை சிலுவையில் அறைந்தவர்களை கூட என்ன செய்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாம் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி அந்த நபர்களை மன்னித்தார். ஆனால் நாம் வாழ்க்கையில் சின்ன ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவர்கள் நமக்கு செய்திருக்கிற நன்மை ஏராளமாக இருக்கும். ஆகவே இந்த வேளையில் அந்த சின்ன தப்பை என்ன செய்யுங்க, அவங்க உங்களுக்கு பெரிய பெரிய காரியமாகவே செஞ்சுருக்கட்டும், அதை சிறிதாய் நினைத்து அதை மன்னித்து விடுங்க. அதை மன்னிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பா. அவங்க செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் வெளியில் ஒரு நபரை பார்த்து லைட்டாக கை கால் பட்டுட்டுனா சாரி மன்னிச்சுக்குங்கன்னு கேட்குறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியை மன்னிப்பதில்லை, மனைவி கணவனை மன்னிப்பதில்லை, பிள்ளைகளை மன்னிப்பதில்லை, சொந்தங்களை மன்னிப்பதில்லை. நாம் கொஞ்சம் தாழ்ந்து போய் நாம் மன்னிப்பு கேட்கும்போது நம் உறவுகள் என்ன செய்யும், பலப்படும். கர்த்தரும் நம்மை மன்னிப்பாராகவே இந்த வேளையில் அப்படிப்பட்ட குணத்தை நாம் நாளில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்பாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து ஜெபிக்கணும்னு சொல்லிங்கப்பா. அப்பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அதே போல் எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் எங்கள் தப்பிதங்களை நீர் மன்னிக்கிறீர், ஆனால் நாங்கள் மற்றவங்க செய்கிற தப்பிதங்களை நாங்கள் மன்னியாததினால் எங்கள் ஜபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை எந்தெந்த நபர்கள் மேல் கசப்போடு இருக்கிறார்களோ அவர்களோடு ஒப்புரவாகும்படியான ஒரு கிரியை நீர் செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்ப்பா எல்லாரும் பகையையும் கசப்பையும் கசப்பான வேர் முளைத்தெலும்ப விடாதபடி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நன்மையை மாத்திரம் பார்த்து ஒவ்வொருவரோடும் அப்பா மனம் பொருந்தி வாழ நீர் கிருபை செய்யுங்க இசப்பா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொன்னீங்கப்பா. நீர் எல்லாரும் ஒருமித்து வாழ்வதே நீர் விரும்புகிறீர். இந்த வேளையில் அப்பா பகையை நீர் சிலுவையிலே கொன்றீர் தகப்பனே. இந்த வேளையில் ஜெபிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த மனிதர்கள் மேல் கசப்போடு இருப்போம் என்றால் இந்த வேளையில் அப்பா இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாரோடும் மனம் பொருந்தி செயல்பட செவி கொடுத்து வாழ நீர் கிருபை செய்யுங்க இயேசுவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. முற்றிலுமாக எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.